தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கின்றோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவாராதனை செய்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய தினம் திருப்பாடல் 40 தியானித்தோம். நான் ஆண்டவருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். இந்த நாளில் சங்கீதம் 41 நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஏழை எளியர்கள் மீது கவனமாய் இருப்பவன் பாக்கியவான். அவர்கள் துன்பப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் அவர்களை விடுவிப்பார். இதுதான் இந்த பாடலுடைய முக்கிய வசனம். இது தாவீதோட ஒரு கடைசி தனிப்பட்ட ஒரு திருப்பாடல். இங்கே 2 பிரச்சனை இருக்கு. ஒன்று வியாதி, இன்னொன்று படுக்கை. இரண்டாவது நண்பனுடைய துரோகம். 9ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். என் உற்ற வாசிக்கலாம். 9ஆம் வசனம், என் உற்ற நண்பன் நான் பெரிதும் நம்பினவன், என் உணவை உண்டவன் எனக்கு இரண்டகமாக தன் குதிங்காலை தூக்குகின்றான். ஆமென். என் உற்ற நண்பன். இயேசு சொல்லுவார், என்னோடு உணவு அறிந்தவனே, என்னோடு உணவு அருந்தியவனே என்னை காட்டிக் கொடு. இயேசுடைய துரோகத்தை குறிக்கிறது எங்கே சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னால், யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சற்று வேகமாய் யோவான் நற்செய்தி. உங்கள் அனைவரை பற்றியும் நான் பேசவில்லை. உங்கள் அனைவரை பற்றியும் நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். நான் தேர்ந்து கொண்டவர்கள் யார் என எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான். எனினும் என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான். ஆமென். துரோகம், வியாதி, படுக்கை. அதான் 3ஆம் வசனம் 8ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். 3ஆம் வசனம், படுக்கையில் அவர் நோயிற்று கிடக்கையில், அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். நோய் நீங்கி படுக்கையில் நின்று அவர் எழும்பும்படி செய்வார். ஆமென். எளியோரில் மீது அக்கறை கொள்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம். ஆமென். மற்றவர்கள் மீது நீ காட்டுகின்ற அந்த கருணை, இரக்கம், நீங்க படுக்கையில் படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார். ஆமென். நோய் நீங்கி படுக்கையில் நின்று எழும்பும்படி செய்வார். ஆமென். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு நோய் வரும், வராமலாம் இருக்காது. கஷ்டம் வரும், வராமலாம் இருக்காது. துன்பம் வரும், பாடுகள் வரும், உபத்திரம் உண்டு. ஆனால் நோய் நீக்கி படுக்கை நின்று எழும்ப செய்வார். நோய் நீக்கி படுக்கை நின்று எழும்ப செய்வார். அதாவது அந்த கனானிய பெண்ணுடைய நம்பிக்கை குறித்து நேற்று பார்த்தோம். நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த இடத்துல முக்கிய செய்தி என்ன? ஏழைகளை கவனிப்பவன் பாக்கியவான். ஏழைகள் மீது அக்கறை கொள்றவன் பாக்கியவான். அப்படி ஏழைகள் மீது, எளியோர் மீது, முடியாதவர்கள் மீது, வறுமையில் உணர்பவர்களோடு யாரெல்லாம்
அக்கறை கொள்கிறோமோ முதல் 6 வகையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 விடுவிப்பார். எப்போ? தீங்கு நாளில். தீங்கு நாளில் விடுவிப்பார். வசனம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, காப்பார். ஆமென். அதே 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாட்டில் நல்லபடியாக வாழ வைப்பார். ஆமென். வசனம் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய படுக்கையில் வியாதிய நேரத்தில் உன்னை தாங்குவார். ஆமென். வசனம் 3 மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு சுகம் அளிப்பார். ஆமென். வசனம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசுடைய கைக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆமென். எளியவர் மேல் கவனமாயிருப்பவர்கள். மற்ற ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். கடன் கொடுக்கிறார். அதனால தான் பசித்தோருக்கு உணவு, நோயாளிகளை கவனித்தல், இதற்கு முக்கியம் தருவது தான் நம்முடைய கிறிஸ்தவருடைய பண்பு. நம்முடைய காருண்ய செயல்கள் அதுதான். பசித்தோருக்கு உணவு, நோயாளரை கவனித்தல், இது ரொம்ப முக்கியங்க. அதனால தான் மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் அழகாக சொல்லுவார். மத்தேயு 25:40. ஆமென். அதற்கு அரசர், மிக சிறியராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். ஆமென். எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். தீர்ப்பு நாளில் அந்த பதில் கிடைக்கும் என்பார்களே. ஆமென். அல்லேலூயா. அப்போ என்ன? எளியோரின் மேல் அக்கறை கொள்வதல் அவசியம். ஆமென். அடுத்தது பாருங்க, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வியாதியிலும் தேவன் உன்னோடு இருப்பார். ஆமென். உன்னுடைய நோயில் இருக்கும்போது அவர் உன்னை தாங்குவார். வசனம் 3. ஆமென். தாவீது ஜெபிக்கிறார், ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னை குணமாக்கும் என்று வசனம் 4 ஜெபிக்கிறார். வாசிக்கலாம் வசனம் 4. ஆமென். ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னை குணப்படுத்தும், உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று மன்றாடினேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னை ஆண்டவரே எனக்கு இறங்கும், என்னை குணப்படுத்தும். குணப்படுத்தும். கேளுங்கள் கொடுக்கப்படும். ஆமென். நீ கேட்காம இருந்தீனா எப்படி வாங்க முடியும்? கேளுங்கள். ஆண்டவரே கேளுங்க, என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே. நோய் படுக்கையில் உன்னை தாங்குவாருமா. 3ஆம் வசனம் சொல்லிட்டாரு பாருங்க. படுக்கையில் அவர் நோய்த்து கிடைக்கல, ஆண்டவர் உனக்கு துணை செய்வார். நோய் நீங்க படுக்கையில் என்று ஆண்டவர் எழும்பும்படி செய்வார். அப்ப எளியோர் மீது அக்கறை உள்ள பிள்ளைகள், ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். ஆமென். அதனால தான் நான் சொல்றாரு, இப்ப தாவீதுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆமென். ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா, என்னை குணப்படுத்துங்கப்பா. தாழ்ச்சியோடு ஜெபம். உனக்கு எதிராய் நான் பாவம் செய்தேன் என்று மன்றாடினேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும் என்று சொல்லி கடவுள் வியாதியை மட்டும் பார்க்கல, நம்முடைய பாவத்தையும் பார்க்கல.
கடவுள் வியாதியை மட்டும் பார்க்கல, நம்முடைய பாவத்தையும் பார்க்கிறார். அதனால தான் தாவீது மன்னிப்பு கேட்கிறார். ஆமென். வசனம் 4 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று மன்றாடினேன். ஒவ்வொரு நாளும். அப்போ நமக்கு இதில் என்ன பாடம்? ஆஸ்பத்திரியில் படுக்கை இல்லை, நீ தனிமை இல்லை, கடவுள் உனக்கு தலையாணியாக இருக்கிறார். ஆமென். தலைகாணி மேலே நீ வச்சு படுக்கும் பொழுது ஆண்டவர் நினைச்சு படு. ஆமென். என் ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் உற்ற தோழன் என்னோடு இருக்கிறார், என்னை நேசிக்கிறவர் என்னோடு இருக்கிறார். அந்த தலகாணி மேலே உங்கள் கடவுள் உனக்கு தலகாணியாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். விசுவசிக்கிறேன். அப்போ மூன்றாவது, ரொம்ப நெருக்கமானவர்கள் தான் நமக்கு துரோகம் அதிகமாக செய்வாங்க. அதனால தான் சொல்கிறாரு, 5 முதல் 9 வரை உள்ள வசனங்களில் பார்க்கிறான், நம்பி இருந்த என் நண்பனும் எனக்கு விரோதமாக எழுந்தான். அவன் துரோகம் பண்ணுறான். தாவீதோட ஆலோசகன் துரோகம் பண்ணுறான். அப்சலோம் கூட சேர்ந்துக்கிட்டு துரோகம் பண்ணுறான். ஆனால் இது இயேசுவையும் குறிக்குது. யூதாஸ் கடைசி உணவில் அப்பம் பகிர்ந்து கொடுத்தார், யூதாஸுக்கு கொடுக்குறார். நீ செய்ய வேண்டியதும் சீக்கிரமாக செய்யுங்கிறார். அதனால தான் என்னோடு உணவு உண்டவனு எனக்கு எதிராக நின்றான். மனுஷன் கைவிட்டாலும் கடவுள் கைவிட மாட்டார். ஆமென். 11ஆம் வசனம் அழகா சொல்லுது, என் எதிரி என்னை வென்று ஆர்ப்பரிக்கப் போவதில்லை, இதனால் நீர் என்னில் மகிழ்வுறுகிறீர் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். என் சத்ரு, என் விரோதி என்னை குறித்து ஆர்ப்பரியாதபடி நீர் என் மீது பிரியமாயிருக்கிறீர் என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் இயேசுவேன்னு சொல்லி ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாங்கப்பான்னு கேளு. அப்புறம் என்ன செய்கிறாரு? 10 முதல் 13 வரை உள்ள வசனங்களை எகைன் சுதி ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் வசனத்தில் பாருங்க எப்படி சுதிக்கிறாரு. நானோ நேர்மையில் உறுதியாய் இருக்கின்றேன், நீர் எனக்கு ஆதரவளிக்கின்றீர், உமது முன்னிலையில் என்னை என்றும் நிலைநிற்க செய்கின்றீர். ஆமென். இப்போ அங்கே ஸ்துதி ஸ்டார்ட் பண்ணிட்டார். வசனம் 12 அழகாக சொல்கிறாரு, நீர் என்னை தாங்கி உம்முடைய சமூகத்தில் என்னை எப்பொழுதும் நிலை நிறுத்துவீர் என்று நான் விசுவசிக்கிறேன். ஆமென். விசுவசிக்கின்றேன். இப்போ தாவீது அழுது முடிக்கலாமா? துதியோடு முடிக்கிறாரு, பாடி முடிக்கிறாரு. இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவர் என்றென்றைக்கும் மகிமைப்படுத்தப்படுவாராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமம் எப்பொழுதும் மகிமைப்படுத்தப்படுவது. அதனால தான் என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் படித்தோம், இந்த மக்கள் என்னுடைய பெயரை மாட்சிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். மோசேயின் வழியாக ஆசீர்வாதத்தை கொடுக்க சொன்னார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் பற்றுப்பட்டாது. அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தல், எளியோர் மீது அக்கறை கொள்கிறவர்களுக்கு, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆமென். ஆமன் பாந்தர்களே. அப்போ அப்ளிகேஷன் என்ன? ஒரு கேள்வி. என்ன கேள்வி? நீங்கள் யாரை கவனிக்கிறீங்க? உங்கள் வீட்டில் வயசானவங்க, ஏழை, நோயாளி இருக்காங்களா? அவங்கள கவனிச்சா கடவுள் உங்களை கவனிப்பார். ஆமென். நீங்கள் யாரை கவனிக்கிறீங்க? அக்கறை, எளியோரில் அக்கறை, முடியாதவங்களுக்கு அக்கறை. இரண்டாவது, யாராலும் நீங்கள் காயப்பட்டீங்க? யார் உங்களை காயப்படுத்தினாங்க? நண்பனா, குடும்பமா? தாவீது மாதிரி கடவுள்கிட்ட சொல்லுங்க, பழி வாங்காதீங்க. ஆமென். யாரால காயப்பட்டீங்களோ ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கங்கப்பா. ஆமென். நீங்கள் பார்த்துக்கங்க ஆண்டவரே, நீங்கள் பதில் சொல்லுங்க ஆண்டவரே. அடுத்தது சொல்றாரு பாருங்க, வியாதி படுக்கையில் இருக்கிறியா? வியாதியில் இருக்கிறியா? படுக்கையில் இருக்கிறியா? ஆண்டவரே இறங்குன்னு கேளுங்க, அவர் தாங்குவார். ஆமென்.
இன்னைக்கு அநேக பிள்ளைகள் உடல் நோயாலும் உடல் வாதியாலும் இருக்கிறாங்க. ஒரு அம்மா புற்றுநோயில் படுக்கையில் இருந்தாங்க, பக்கத்தில் யாருமே இல்லை. ஆனால் அந்த அம்மா தினமும் திருப்பாடு 41:3 சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியாக சுகமானாங்க. இப்போ அந்த அம்மா 10 நோயாளிகளுக்கு ஊழியம் செய்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் நான் சொல்ல மாட்டேன், புற்றுநோயில் படுக்கையில் இருந்தாங்க, பக்கத்தில் யாரும் இல்லை. ஆனால் தினமும் அவங்க இந்த திருப்பாடல் 41:3 சொல்லிகிட்டே இருந்தாங்க. 41:3 என்ன சொல்லுது? படுக்கையில் அவர் நோயுற்று கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். நோய் நீங்கி படுக்கையில் நின்று அவர் எழும்பும்படி செய்வார். ஆமென். இந்த வசனத்தையே ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சுகமாயிட்டாங்க. இப்போ 10 நோயாளிகளுக்கு ஊழியம் செய்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களில் யாராவது என்ன நோய், மனநோயாக இருக்கலாம், உடல் நோயாக இருக்கலாம், உள்ள நோயாக இருக்கலாம், உள்ள கொதிப்பினால் கதறுகள் இருக்கலாம், இந்த திருப்பாடல் 41:3 டெய்லி சொல்லிகிட்டே இருக்கு. ஆமென். ஜபமாலை சொல்கிற மாதிரி இந்த ஜபமாலை மணி எடுத்து இந்த வசனம் 3 சொல்லிகிட்டே இரு. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜபமாலை கையில் இருக்குது இல்லையா, அந்த ஜபமாலையில் ஜபமாலை சொல்ல விட்டுட்டு அந்த இடத்துல இந்த 3வது வசனத்தை 53 தடவை சொல்லிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஜபமாலை சொல்லும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு பரலோத்து மந்திரம், 3 அருள்தமரியா சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் 50 அருள்தமரியா சொல்கிறீங்க. அந்த 50க்கு ஒரு பரலோத்து மந்திரம் சொல்லி இந்த 3வது வசனத்தை சொல்லிகிட்டே இருங்க, சுகமடைவீர்கள். ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எளியவர்களை கவனிக்கும் தேவனே, எங்கள் அப்பா எங்களுடைய இருதயத்தை நீங்கள் உடைச்சி கொடுங்கப்பா. வியாதியில் எங்களை தாங்குங்க ஆண்டவரே. எனக்கு எதிராக துரோகம் செய்கிறாங்கப்பா, என்னை கைவிட்டுறாதீங்க, எங்களை கைவிடாதீங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் எங்களை எப்பொழுது என்றென்றைக்கு நிறுத்தி உங்கள் சமூகத்தில் உங்கள் பெயரை மாற்றியப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமான் பார்த்தவர்களே. அப்போ இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேர் பெற்றவர். ஆமென். எளியோரின் மீது அக்கறை கொள்கிறவர் பேர் பெற்றவர். ஆமென். ஒருவர் மற்றவரை தாங்குவோம், ஊக்கப்படுத்துவோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீங்களே வச்சுக்காம மற்றவர்கள் எடுத்து சொல்லி அனைத்து ஆன்மாக்களை ஒருமனப்படுத்தி ஆண்டவர் சமயத்தில் உட்கார்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்து பாருங்கள். ஆண்டவர் பெயரை மாட்சிமைப்படுத்தி பாருங்கள், ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்தி பாருங்கள், நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் என்றவர். ஆமென். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.